ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெள்ளை ரவையில் உப்புமா கலர் இருந்த பசங்களுக்கு போட்டு கொடுத்து சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சுன்னாங்க. என்னோடய சின்ன பையன் மட்டும் நாட்டு சக்கரை வாங்கி சாப்பிட்டாங்க. லஞ்சுக்கு பாகற்காய் குழம்பு செய்யலான்னு பார்த்தேன். பாகற்காய் கெட்டு போச்சு. 15 நிமிஷத்தில் பச்சைப்பயிறு கடைஞ்சிட்டேன். லஞ்சுக்கு சாதம், பச்சைப்பயிறு கடையல் பரட்டினது, ரசம் வச்சு பேக் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு என்னோடய சின்ன பையனுக்கு மட்டும் குக்கீஸ் வச்சு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமா, லஞ்சுக்கு பச்சைப்பயிறு கடையல் பரட்டினது, ரசம் வச்சு பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் தான் வீடியோவே எடுத்தேன். டீயெல்லாம் போட்டு குடிச்சு முடிச்சுட்டு என்னோடய சின்ன பையனுக்கு சொல்லி கொடுத்துட்டு விளக்கத்தை கழிக்கிற காலையிலேயே என்னோடய அத்தை வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதையும் பறித்து வச்சிட்ருந்தேன். இவ்வளோ நாள் கீரை வாங்கினதில் எனக்கு ரொம்பவும் திருப்தியாக இருந்தது. கீரை பறிக்கையில் ஏதாவது பூச்சித்தலை நிறையா இருக்கும். இந்த தடவை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நிறையாவும் கீரை இருந்தது 2 கட்டு கீரையில். என்னோடய மாமனார் தேங்காய் போட போயிருந்தாங்க. முருங்கை மரத்துலேருந்து முருங்கைக்கீரை உடிச்சிட்டு வந்தாங்க. அதையே என்னோடய அத்தை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. டின்னருக்கு லஞ்சுக்கு செஞ்ச பச்சைப்பயிறு கடையிலே இருக்கவும் தோசை சுட்டு பச்சைப்பயிறு கடையில் வச்சு தொட்டு சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இதுதாங்க எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. குட் நைட்.